ஹலோ கைஸ், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணல, சோ எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல சொல்லிட்டா போச்சு. என்னடா வாட்ஸ்அப் குரூப் இன்னும் கிரியேட் பண்ணல, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எந்த அப்டேட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. NS சென்டர்ஸ்ல எல்லாத்துலயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதுக்கு ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் டிலே பண்றாங்க guys. மத்தபடி உங்களுக்கு போட்ட டைம் டேபிள் படி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் டைமிங்ஸ் என்னது, அதை வந்து என்ன லாங்குவேஜ்ல எடுப்பாங்க, ஸோ கிளாஸஸோட ஃபார்மேட் என்ன, அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம் கைஸ். எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏனோ தட்டன் அட்டன் பண்ணாதீங்க. ஏன் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து 2 டைம்ஸ் மட்டும் தான் இப்ப கரண்ட்ல எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் போயிட்டு, அதாவது ஃபெயில்டு கேண்டிடேட் இருந்தீங்கனாலும் பாஸ்ட் கேண்டிடேட் இருந்தீங்கனாலும் 2 பேருமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, பிராக்டிக்கல் போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் கூட உங்களுக்கு செகண்ட் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க கைஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆன்லைன்ல தான். பட் இந்த 2 சான்சஸ்மே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து NAS வந்து ரீகோர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அகைன் 15,000 நீங்க பே பண்ணணும். திரும்பி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். திரும்பியும் நீங்க NAS போயிட்டு வரணும் ப்ராக்டிகல் செஷனுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் கவனிச்சு என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இது. நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. 2 வாய்ப்புகள் மட்டும் தான் உங்களுக்கு இந்த 6 வீக் இந்த பேட்ச்க்கு நீங்க பே பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க 2 டைமே ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ரீகோர்ஸ் தான், அதாவது 15,000 திரும்பியும் பே பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷரா வந்து நீங்க வந்து திரும்பியும் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அதனால எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து அட்டன் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் விஷயம், இப்போ என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் டைமிங்ஸ் என்னவா இருக்கும், என்ன லாங்குவேஜ் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்க நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. சொல்றேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு மேல 10 o'clock மேல 2 o'clock முன்னால இந்த டைமிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். நாங்க அட்டன் பண்ணது எல்லாமே 11 to 12 தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. டைம் டேபிள்ல என்னென்ன டைமிங்ஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், யார் யார் கிளாஸ் எடுக்க போறா, யார் யார் வந்து என்னென்ன டாபிக் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருவாங்க. PDFல தான் அந்த டாபிக் இருக்கும், என்னென்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்றத. சோ அவங்க பார்ட்டா தான் எடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஹிந்தியில தாங்க எடுப்பாங்க. ஹிந்தியில எடுப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் புரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க மேக்ஸிமம் அந்த PDF பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? சோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றது புரியல மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அப்டேட். அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்து என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிகல் வந்து 16th நீங்க பிராக்டிகலுக்கு அங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு இருக்கு. யாரும் அவசரப்பட்டு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடாதுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா வந்து நான் அதுல இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சொல்றேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த வீக் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா, இந்த 6 வீக் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, என் வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? சோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.